வருஷம் ஃபுல்லாக பாடுபட்டு இந்த பட்டாசை வந்து செய்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் நான் வந்து நடிச்சுக்கிறேன். சாயெல்லாம் பூசினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். என்னை பார்த்து அப்படி சிரிச்சுட்டே இருந்தாங்க. பாட்டி உங்கள் பேர் என்னங்க? முனியம்மா. முனியம்மா. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிஜிலி வெடியாக தான் இருக்குது. எத்தனை பிஜிலி வெடின்னு நீங்களே பாருங்கள். டிபிஎஃப் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் பேக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு 8 தான். ஆனால் வந்து நீங்கள் எபிசோடு 7 பார்ப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் அந்த பேலஸை போய் நம்ம விசிட் பண்ணி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து நம்ம விருதுநகர் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ டேரெக்டாக போஸ்ட் பண்ணியிருப்போம். ஏன்டா அந்த வீடியோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைலில் நிறையாவே எரர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கும். சிவகாசி அப்படின்னாலே நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் வர்றது நிறைய பட்டாசு தான் ஞாபகம் வரும். வருஷத்தில் தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் வருது. அந்த ஒரே ஒரு நாள் கூத்துக்கு மக்கள் வருஷம் பூரா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பட்டாசு ஆலைகளில் அந்த பட்டாசு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்க, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். டிபிஎஃப் நம்ம வீட்டிலேருந்து நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று தங்கியிருந்தோம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் நடக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு. 2 விஷயந்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் மெயினாக நடந்துகிட்ருக்கு. கம்பெனிக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இங்கே சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வேப்ப மரமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நிறைய கெமிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதனால் நல்ல ஒரு கூலிங்கோடையே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தை நட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கம்பெனிக்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் நடக்குது ஒவ்வொரு பட்டாசுக்கும் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். எல்லா பட்டாசுமே என்னால் காமிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில பட்டாசு எப்படி செய்கிறாங்க, நம்ம வந்து ரெகுலராக இப்போ தீபாவளினாலே நம்ம பிஜிலி கேள்விப்பட்டிருப்போம், ஆட்டோபாம் கேள்விப்பட்டிருப்போம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறி வெடி அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி பட்டாசு என்னென்ன ப்ராசஸ் மூலிமா இதாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலில் அந்த பசையை அப்படியே தடவி அந்த ஃபஸ்ட்டு அந்த திரியை உருவாக்குறாங்க. பார்த்திங்கன்னா இதில் பேப்பர் சுற்றி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. பிஜிலியோட அப்படியே வளையங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை நல்லா சுருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட் பண்ணி இதில் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடுக்கி இதுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே மருந்தெல்லாம் ரெப்பி அதுக்கப்புறம் திரியில் வச்சு அப்புறம் சாயம் பூசி வெடிக்கிற ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிடுறாங்க. இதுதாங்க, இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஜிலி வெடியோட ப்ராசஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டையே ஒரு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே மருந்து வச்சு சுருக்கி இந்த திரியை மேலே வச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிஜிலி வெடி அப்படியே ரெடி பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக கலரிங் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிஜிலி வெடியாக தான் இருக்குது. எத்தனை பிஜிலி வெடின்னு நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுருக்காங்க. ஓ, இதான் குறி வெடியா? ஓகே, நான் பிஜிலி வெடின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து பிஜிலி வெடி. ஓகே ஓகே, அது வேற இது வேற. சரிங்கக்கா சரிங்கக்கா. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா குறி வெடி. நான் உங்களுக்கு அப்படியே பிஜிலி வெடின்னு சொல்லிட்டேன். இது ஃபுல்லாகவே குறி வெடிங்க. அதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜிலி வெடிங்க. வேறு என்னென்ன வெடியெல்லாம் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்கக்கா? நான் வந்து மேலே லட்சுமி வெடி. ஓகே. மூன்றன்னு சொல்லி லட்சுமி வெடி இருக்குது. ஓகே ஓகே. பென்டன்னு இந்த அதெல்லாம் ஐட்டங்க கலர் வந்து நிறைய டிஃப்ரென்ஸான வெடியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்களாமா. அப்படியே ஒரு சில வெடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். டிபிஎஃப் சரிக்காம அப்படியே ரிவ்யூ மட்டும் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிஜிலி வெடி வந்து திரியெல்லாம் இருக்கு இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள சுருக்கிட்டு இருக்காங்க பசை வச்சு. இது அந்த ப்ராசஸ். உங்கள் பேர் என்னங்கக்கா? எத்தனை வருஷமாக இந்த வேலையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க? ராமலட்சுமி. நல்லா சவுண்டாகவே சொல்லுங்க, பயப்படாதீங்க, ஒன்றுமே இல்லை, சவுண்டாகவே சொல்லுங்க. ராமலட்சுமி 10 வருஷமா செய்கிறோம். ராமலட்சுமி இது 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் வந்து அப்படியே ஒவ்வொன்றா நம்ம அப்படியே பார்த்துடலாம். பாட்டி இதே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருந்தாங்க. பாட்டி உங்கள் பேர் என்னங்க? முனியம்மா. முனியம்மா. சரிங்க பாட்டி. அக்கா உங்கள் பேர் என்னங்க? என் பேர் வெள்ளையம்மா. இது எத்தனை வருஷமா இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 4 வருஷமா வேலை செய்கிறேன். நான் பார்க்குறது தீபாவளி வருஷத்தில் ஒரு நாள் வருதுங்கக்கா. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷம் பூரா கஷ்டப்பட்டு இந்த பட்டாசுலாம் நீங்கள் செய்கிறீங்க. முருகேஸ்வரி. எத்தனை வருஷமா நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க? நான் 5 வருஷம். சரி, ஓகே. நம்ம அங்கே பார்த்த மாதிரியே தான் இவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரியெல்லாம் உள்ள சொல்லி அந்த ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன வெடி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவாங்க. பிஜிலிக்கும் குறி வெடிக்கும் ஒரே ப்ராசஸ் தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மருந்து திரி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் சொருகுவாங்க. சொருகி அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர்லாம் அக்கா நம்ம சுற்றிட்டு இருக்காங்க.
முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது சோட்டா பீம் வெடி போல் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே குறி வெடிங்க, குறி வெடியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறி வெடி அப்படியே நம்ம வந்து ஒரு இதில் 5 பீஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த அக்கா பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று பெருசு ஒன்று இருக்குங்க. என்ன இங்கே பென்டன் வெடி, அது இது ஏதோ பென்டன் வெடி போல் இருக்குதுங்க. இந்த ஐயா வந்து 2 ஷாட், அது 2 ஷாட்டில் நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐயா பேக் பண்ணிகிட்ருக்காரு. ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா? என் பேர் அன்பு. அன்பு. அக்கா உங்கள் பேருங்க? காவியா. காவியா. அக்கா உங்கள் பேருங்க? மகாலட்சுமி. அக்கா உங்கள் பேருங்க? தெய்வத்தாய். சரி, அதுக்கு ரொம்ப நன்றிக்கா. அங்கே அந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா 2 சவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு இருந்தார். அங்கே 2 சவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அக்கா அப்படியே நீங்களே சொல்லுங்கள் எப்படி 2 சவுண்ட் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, என்னென்ன ப்ராசஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அந்த டியூபு காமிச்சாங்க. டியூபுக்கு அடுத்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கக்கா. டீப்புக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த மண் வைக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த இருக்குல்ல, அந்த மணி மருந்தை போடணும். ஓ சரிங்கக்கா. சொலவுல அடுக்கி மணி மருந்தை போடணும். போட்டதுக்கு அப்புறம் அந்த அட்டை போட்டு அடிக்கிறாங்கல்ல, அந்த அதை அடிக்கணும். ஓ சரி. அதை அடிச்சு முடிக்கவும் இந்த தாளை போட்டு இதை ஒட்டணும். ஒட்டி முடிஞ்ச உடனே அந்த பின்சிங் அந்த பண்றாங்களா, உருட்டுறாங்கல்ல, அந்த உருட்டணும். உருட்டுனதுக்கு அப்புறம் அந்த திரி வச்சு ஒட்டிட்டா முடிஞ்சது. ஆமா, அந்த திரி வைக்கிறாங்கல்ல, பழையபடி மடக்கி பசைய வச்சு ஒட்டணும். சரிங்கக்கா சரிங்கக்கா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 வேலை இருக்கு. சரிங்கக்கா. ரொம்ப நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்தாங்க, ரொம்ப நன்றிக்கா. உங்க பேருக்கா? பள்ளி. சரி ஓகே. ராக்கெட் எப்படி செய்யறாங்கக்கா? இது வந்து வெறும் டீப்பா தான் வரும். சரிங்க. இதுல வந்து அந்த கரிமருந்து நம்ம பார்த்தோம் பாத்தீங்களாங்க, அது உள்ள இந்த ஓட்ட வழியா உள்ள செலுத்தி இது காய போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் வந்து மேல வந்து குள்ளா வச்சு அந்த குச்சி வச்சு ஓட்டணும். கலர் பேப்பர்ல வச்சு ராக்கெட் ரெடி ஆயிடும். ஓகே ஓகேக்கா. என் பேர் கலா. கலா. ஓகேங்கக்கா. இப்போ ராக்கெட் வந்து நாங்கள் ஒரு டியூப் பார்த்துருந்தேன், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்கக்கா. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்டிச்சு மருந்து ஏற்றி கொடுத்துருவாங்க. ஓகேக்கா. வந்து அதுக்கப்புறம் வந்து திரி வச்சு குள்ளா வச்சு எங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேக்கா. நாங்கள் வந்து கோந்த கிண்டி இந்த இப்படி எடுத்து இதில் வச்சு இந்த ஸ்டிக்கர் ஒட்டிடுவீங்க. ஆமாம், ஸ்டிக்கர் போட்டு. சரிங்கக்கா. அவ்வளோதான். ராக்கெட்டோட ப்ராசஸ் வந்து ஃபுல்லாகவே முடியும். சொன்னேடுங்கக்கா, கையில் பார்க்குறேன். இவ்வளவுதான் முடியும். அவ்வளோதாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ராக்கெட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூப் மாதிரி பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஃபுல் அது வந்து பெருசு. பெருசு. அதுல கூட அடியில இருக்கு. ஆனா ஒரே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்கும். இல்ல அதுக்கு இதுக்கு டிஃபரண்ட் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூப் குள்ள ஃபுல்லாவே மருந்து நிரப்பி உள்ள வந்து அந்த திரியை வச்சு மேல அந்த குள்ளாவை வச்சு அப்புறம் குச்சி அந்த ஸ்டிக்கர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி ஃபுல்லாவே ஒரு ராக்கெட்டுக்கான ப்ராசஸ் வந்து முடிச்சறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே காய போட்டுருவீங்க. ஆமா, காய போட்டுருவோம். ஓகே ஓகே. ஏற்கனவே இது காய போட்டு கொடுப்பாங்க. நாங்க இந்த மேல லேபிள் போட்டுறோம்ல. எச்சா காயறதுக்காக அப்படியே வச்சிருக்கீங்க. சரி சரி. ஓகேக்கா ஓகேக்கா. ரொம்ப நன்றிக்கா ரிவ்யூ கொடுத்ததுக்கு. இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பேபி ராக்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் ராக்கெட் இது. ஆனால் எல்லா ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராசஸ் தாங்க. மருந்து மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையாக்கா? சரி ஓகே ஓகே. சரி, ரிவ்யூ கொடுக்க போகிறீங்க, இந்த அணுகுண்டு செஞ்சிட்ருக்கீங்க, இது எப்படிலாம் செய்கிறீங்கக்கா அதையும் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்கக்கா. ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது சிரிக்காதீங்க, சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது டீப்பா கொடுப்பாங்க. ஓகே. ஒருத்தர் லோடு பண்ணி பவுடர் இதுல ஃபுல்லா அடைச்சு கொடுப்பாங்க. ஓ சரி சரி. இந்த மாதிரி இருக்குங்க. ஆமா, இந்த மாதிரி அடைச்சு கொடுப்பாங்க. அடைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க அதை எடுத்து இப்படி ஒரு பேப்பர் போட்டு சுத்தி ஓகே பசை தொட்டு இப்படி சேனல்ல நல்லா ஃபுல்லா 3 சைடு சுத்துவோம். சுத்தி முடிச்சு இது எண்ணி காய போடுவாங்க. காய போட்டுட்டு அப்புறம் பச்சை கலர் சாயம் இருக்கு. அதாவது இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த கெமிக்கல் பவுடர் ஃபுல்லாக இதில் போட்டுட்டு பசை இதை மேலே தடவி பேப்பர் சுற்றி அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த சணல் கயிறை சுற்றி அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சாயம் தடவி அதுக்கு மேலே அந்த திரியை வச்சு இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடறாங்க. அப்புறம் ஃபுல்லாகவே காய போட்டுட்டோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வெடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அணுகுண்டு தயாராகிடும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்கள் பேருக்கா? ராஜகுமாரி. ராஜகுமாரி. அப்புறம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காய போட்டுருவாங்க. காய போட்டதுக்கப்புறம் இந்த சாயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய எடுப்பாங்க. முக்கிய எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் ஆயிரும். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு திரி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். டிபிஎஃப் சாயம் பூசினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம பாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா திரி வச்சு அட்டாச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாட்டி உங்கள் பேர் என்ன? எத்தனை வருஷமாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கீங்க?
நாங்கள் 10-15 வருஷமா 10-15 ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பாட்டி. உங்கள் பேருங்க பாட்டி? பேர் செல்லத்தாய். ஓகே ஓகே. அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் திரியெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு லேபிள் ஒட்டி ஃபுல்லாக பாக்ஸில் வச்சு பேக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சுது. சரிங்க பாட்டி, ரொம்ப நன்றி, போயிட்டு வரேன். எல்லாமே ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. நிறைய ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே பக்கத்துலேயே ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பிளாஸ்ட் ஆகி 18 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்களாமா. அதனால் இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. யாருமே அன்னோன் பர்சன்லாம் யாருமே உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களாமா. கொஞ்ச நேரம் அந்த பட்டாசு கையில் எடுத்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அந்த கெமிக்கல் என் கையில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அவங்க உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக தான் இருக்குது. நம்ம ஒரு நாள் தீபாவளி கொண்டாடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வருஷம் ஃபுல்லாக பாடுபட்டு இந்த பட்டாசை வந்து செய்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் நான் வந்து அடிச்சுக்கிறேன். நிறைய ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டைம் வந்து எனக்கு கிடைக்கல. சரி, ஓகேங்க, இதோட இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க அந்த பெல்லைக்கன் தட்டிட்டு இருக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும். லவ் யூ TPF.